போட்டு விட்டு பாருங்கள். அடுப்பு சிம்மியில் வச்சுட்டு போயிட்டான்னு அடுப்பு கேஸ் தீர்ந்துருச்சு, கேஸ் ஏறுறத கூட தெரியாத அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுட்டேன்னு சொல்லிவிட்டு என்னை வந்து திட்டிட்டு உட்காந்துருக்குறீங்க. கேஸ் இருக்கா இல்லையான்னு கூட தெரியாமல். சொல்லுங்கள் பார்க்கலாம். கொஞ்ச நேரம் இருங்க, அப்புறமா ஆன் பண்ணிக்கலாம். சுமல் வருதான்னு ஒன்று பார்த்துட்டு கேஸை உடனே போட்டுவிட்டு ஆன் பண்ணக்கூடாது, அடுப்பை பற்ற வைக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் இருந்து அந்த வாசனையெல்லாம் வருதான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிவிட்டு தான் போடணும். சிலிண்டரை ரெகுலேட்டரை பொருத்திட்டு கொஞ்சம் நேரம் இருக்கணும். இருந்துட்டு வாசனையெல்லாம் வருதான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் இருந்துட்டு தான் அடுப்பு பற்ற வைக்கணும். உடனே நம்ம பற்ற வைக்கக்கூடாது. அதுமாதிரி தான் செய்யணும். ஆனால் இங்கே ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தோசை போட்டுக்கிட்டு இருந்தார். நானும் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு போயிட்டேன் வந்தவன். உடனே அடுப்பு ஆஃப் ஆகிடுச்சு, கேஸ் தீர்ந்துருச்சு. ஆனால் என்னென்னு திட்டுறாரு, நான் தான் அடுப்பு இப்போ ஆஃப் பண்ணிட்டேன், பற்ற வைக்கிறேன், ஆனால் பற்றவே மாட்டேங்குது அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கிறாரு. இப்படியெல்லாம் பாருங்கள், எப்படியெல்லாம் திட்டி வாங்க வேண்டியதாக இருக்குதுன்னு இன்றைக்கி யார் முழிச்சுனே தெரியல. திட்டு நல்லா வாங்கிட்டு இருக்கிறேன். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், சிலிண்டரை மாற்றும் போது ஜாக்கிரதையாக மாற்றிக்கிங்க. வாசனையாக இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அடுப்பு பற்ற வைங்க. இப்போ பாருங்கள் 2 நிமிஷம் ஆயாச்சு, இப்போ பற்ற வச்சிட்டாரு புது சிலிண்டர் போட்டு. ஓகே பாய். இது மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.